ஹாய் கைஸ், குட் மார்னிங். இந்த கார்டு ரீடிங் வந்து டேரட் சேனல்ல மட்டும் தான் வரும். மிஸ்டீஸ் டேரட் கார்டு ரீடிங்ல மட்டும் தான் வரும். ஸோ இது என்ன ஸ்ப்ரெட் அப்படின்னு சொன்னா, யார் பிரசன்ட் எவ்ரி வெட்னஸ்டே டிவைன் ஃபெமினைனும் சரி டிவைன் மாஸ்குலைனும் சரி ரெண்டு பேரும் என்ன பிரசன்ட் சுச்சுவேஷன் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்ப்ரெட் தான் இது. மேல இருக்கிறது டிவைன் ஃபெமினைன், கீழே இருக்கிறது டிவைன் மாஸ்குலைன். ஓகேங்களா? சோ அப்போ உங்க ஹார்ட் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற டிவைன் மாஸ்குலைன் உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியலனாலும் சரி, இவன் தான் டிவைன் மாஸ்குலைன் அப்படின்னு நீங்க அந்த எனர்ஜெட்டிக்கலா ஃபீல் பண்ணுவீங்கல்ல. சோ அவங்களோட பிரசன்ட் இப்போ இன்னைக்கு சுச்சுவேஷன் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி இந்த டிவைன் மாஸ்குலைன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிவைன் ஃபெமினைனோட கரண்ட் பிரசன்ட் சுச்சுவேஷன் இந்த வீக்குக்கானது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப இதுல நம்ம பார்க்க போறோம். இன்னொன்னு வந்து இது வீக், அதாவது வெட்னஸ்டே ரிலீஸ் ஆகும். டேரட் கார்ட் பேஜ்ல மட்டும்தான், இது யூடியூப் சேனல்ல மட்டும்தான் வரும். என்னுடைய நார்மலான கோச்சிங் சேனல் இருக்கு இல்லையா, மிஸ்டீஸ் ட்வின் ஃப்ளேம்ஸ் இன் தமிழோ இங்கிலீஷோ இல்ல தெலுங்கோ, அதுல எல்லாம் ஃபிளாஷ் ஆகாது. நீங்க பாக்கணும்னா இதுல மட்டும் தான் பார்க்க முடியும். சோ மண்டே வந்து ஒரு ரீடிங் வரும். மண்டே வர ரீடிங் வந்து ரெண்டு பேருக்கு பிக்கப் ஆயில் ரீடிங். வாட் இஸ் கமிங் அப் நெக்ஸ்ட், யாரு பாத்தீங்கன்னாலும் சரி அவங்களுக்கு டிவைன் மாஸ்குலைன் ஆகட்டும் டிவைன் ஃபெமினைன் ஆகட்டும் யாரா இருந்தாலும் சரி, வாட் இஸ் கமிங் அப் நெக்ஸ்ட் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிறது மண்டே, எவ்ரி வெட்னஸ்டே பிரசன்ட் சிச்சுவேஷன் ஆஃப் டிவைன் ஃபெமினைன் அண்ட் டிவைன் மாஸ்குலைன். எவ்ரி ஃப்ரைடே வந்து பிக்கப் ஆயில் ரீடிங்ல இப்ப நீங்க டிவைன் ஃபெமினைனும் பார்க்கலாம் டிவைன் மாஸ்குலைனும் பார்க்கலாம். யாரா இருந்தாலும் நீங்க உங்க ட்வின் ஃப்ளேம் நினைச்சிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்பெசிபிக் பர்சன் நினைச்சிட்டு இருக்கலாம், யாரா வேணா ஒரு ஜஸ்ட் க்ரஷ்ஷா கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டும். நீங்க யார மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பர்சன் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ரீடிங் வந்து எவ்ரி ஃப்ரைடே வரும். சோ அது இல்லாம டெய்லி பேசிஸ்ல நம்ம டுடேஸ் எனர்ஜி அதுல ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ இதுதான் நம்ம டேரட் கார்ட் பேஜ், தட் இஸ் ஸ்பெசிபிகலி டெடிகேட்டட் ஒன்லி ஃபார் டேரட் கார்ட் ரீடிங். மண்டேவும் வெட்னஸ்டேவும் வர ரீடிங் வந்து தமிழ்ல இருக்கும். ஃப்ரைடே வர ரீடிங் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ ரீடிங்க்கு போலாம். ஒவ்வொரு ரீடிங்க்கு மேலேயும் ஒவ்வொரு சாம் வச்சிருக்கேன், தெரியுதான்னு தெரியல. சோ அந்த சாமும் எதை டினோட் பண்ணுது அப்படிங்கறத பாப்போம். ஓகேயா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் கார்டு வந்து டிவைன் ஃபெமினைனுக்கு. டிவைன் ஃபெமினைனுக்கு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, டிவைன் ஃபெமினைன் வந்து 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், சுத்தி 8 கத்தி இருக்கு. அந்த நடுவுல நிக்கிற பொண்ணு வந்து டைப் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு நினைச்சுக்குது நம்மளுக்கு வந்து டைப் பண்ணிருக்காங்க, வெளியே எஸ்கேப் ஆகுறதுக்கோ கண்ணை கட்டி விட்டுருக்காங்க, நம்ம எந்த பக்கமுமே எஸ்கேப் ஆகி போக முடியாது. சோ நம்ம வந்து ரொம்ப ஸ்டாக்னேஷன்ல இருக்கோம், கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சுக்குது. பட் ஆக்சுவல் சிச்சுவேஷன் அப்படி இல்ல. ஓகேயா? கண்ணுல இருக்கிற என்ன சொல்றது, இந்த காக்கா எல்லாம் நெகட்டிவிட்டி நீங்க வச்சுக்கோங்க. இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் துரத்தி விட்டுட்டோம்னா எல்லா ரோப்பும் எல்லா த்ரெட்ஸும் லூஸ் ஆயிடும். லூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யலாம், இந்த கையை வந்து லூஸா வெளியே எடுத்துடலாம் இல்லையா? இந்த கையை லூஸா வெளியே எடுத்துட்டோம்னா அப்புறம் இந்த கட்டு கண் கட்டு இதெல்லாம் கலக்கிட்டா யூ வில் நோ எதுவுமே நம்ம பாதையை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இல்ல, நம்மளாதான் நினைச்சிட்டோம். சோ நம்மளால மார்ச் ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ இதுதான் 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். சோ அப்போ உங்க ஸ்டாக்னன்ட் மைண்ட் செட்டை நீங்க தான் சேஞ்ச் பண்ணணும். யூ கேன் மார்ச் ஃபார்வர்ட். சோ உங்க நெகட்டிவிட்டியில இருந்து என்ன விஷயம்லாம் உங்களை நெகட்டிவிட்டியை கொடுத்துச்சோ அந்த விஷயத்தெல்லாம் ஹீல் பண்ணுங்க. ஹீல் பண்ணிட்டு மார்ச் ஃபார்வர்ட் இன் யுவர் ஜர்னி. தேர் இஸ் நோ ஸ்டாக்னேஷன். நீங்க தான் உங்க ஸ்டாக்னேஷன். நீங்களே தான் உங்க மைண்ட் செட்ல நான் ஸ்டாக்னெண்டா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நத்திங் இஸ் ஸ்டாப்பிங் யூ. சோ மார்ச் ஃபார்வர்ட், தைரியமா மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுங்க. சோ இதுக்கு வந்திருக்கிற ஷாம் வந்து தெரியுதா, கிட்ட காமிச்சா கிளியரா இருக்கான்னு தெரியல. ஃபாக்ஸ். சோ எப்பவுமே ஆல்வேஸ் பி ஃபாக்ஸி, தட் இஸ் வாட் இட் மீன்ஸ் இல்லையா? சோ என்ன பொறுத்தவரைக்கும் அப்படிதான் சொல்றேன். நல்லவங்க கிட்ட நல்லவங்களா இருக்கு, நல்லவங்க கிட்டயுமே ஃபாக்ஸியா இருக்கலாம். எதை பேசணுமோ அதை மட்டும் பேசு, எதை செய்யணுமோ அதை மட்டுமே செய்ய. எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் பேசணுங்கிற அவசியம் இல்ல. பி கிளவர், அதுதான் பை பேசிக். அடுத்த கார்டு வந்து கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, பயங்கர ஃபாஸ்டா பறந்துட்டு இருக்காங்க. ஓகேயா? பயங்கர ஃபாஸ்டா பறக்குது. அவங்களோட மனசோட வேகத்து அளவுக்கு பிராக்டிகலா லைஃப்ல அவங்களால பறந்துட்டு போக முடியல. அவங்களை வந்து நிறைய புல் டவுன் பண்றதுக்கு நிறைய நெகட்டிவிட்டி அவங்க கூடயே பறக்குது. ஓகேயா? பட் ஸ்டில் அவங்க வந்து என்ன சொல்றது, மனசுல நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ், மனசுல நிறைய சாதிக்கணுங்கிற ஆசை, தன்னுடைய கனவு வாழ்ந்தே ஆகணுங்கிற டெஸ்பிரேட்னஸ், எனக்கான எங்கேயுமே பிறக்கலையாங்கிற அந்த டெஸ்பிரேட்னஸ், தவிப்பு, இதெல்லாம் சேர்ந்து அவங்க மனசோட கற்பனை குதிரை அவ்வளவு வேகமா பயணிக்குது. ஆனா பிசிக்கல்ல அந்த அளவுக்கு வேகமா அவங்களால பயணிக்க முடியல. ஓகேயா? சோ அது வந்து அவங்களை வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாக்குது. சோ எனக்கு இதுதான் வேணும், எனக்கானது எனக்கு எப்போ கிடைக்கும். சோ கம் அவுட் ஆஃப் தட் டெஸ்பிரேட்னஸ். அந்த டெஸ்பிரேட்னஸ்ல இருந்து நீங்க எப்ப வெளிய வரீங்களோ அப்பதான் கிடைக்கும். வாட் இஸ் மென்ட் ஃபார் யூ வில் கம் டு யூ. ஆனா எப்ப நீங்க அதை ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களோ அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். எப்ப நீங்க ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்கன்னா, டெஸ்பிரேட்னஸே இல்லாம எப்ப வாழ்றீங்களோ அப்பதான் ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே? சோ அதுக்கு வந்திருக்கிற சாம் வந்து தெரியுதா, ஃபிளவர். சோ ஒரு பூவை எடுத்துக்கிட்டாலே அந்த பூ மலர்றதுக்கு இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். இப்ப பிரெக்னன்சியே 10 மாசம்னா 10 மாசம் கழிச்சுதான் புள்ள பிறக்கும். கன்சீவ் ஆனோட 3 மாசம் 4 மாசம் புள்ள பிறக்காது இல்ல. சோ அந்த மாதிரி மனக்குதிரை எவ்வளவு ஃபாஸ்டா ஓடினாலும் எப்போ ரியாலிட்டியில அது நடக்கணுமோ, நீங்க எப்போ ரெடியா இருக்கீங்களோ, ஹீலிங் எப்ப நடக்குதோ, ஹீலிங் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். ஓகே? அப்பதான் வந்து அந்த விஷயம் நடக்கும். சோ இஃப் யூ ஆர் டயர்ட் இன் திஸ் ஜர்னி, லேர்ன் டு ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். ஓகேங்களா? நெவர் கிவ் அப். லேர்ன் டு ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். எஸ் யூ ஆர் டயர்ட். அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்னோக்குள்ள சில்னஸ், யூ ஆர் வெரி டயர்ட், வெரி ஹாட். எப்படி சொல்றது, வேர்த்து விறுவிறுத்து போய் அப்பா எப்படா இந்த உஷ்ணம் தனியும் அந்த லெவலுக்கு ஆயிட்டீங்க. சோ அதனால உங்களையும் நீங்க பேம்பர் பண்ணிட்டு நல்ல சில்லுன்னு ஒரு பிளேஸ்ல ஏசிக்குள்ள போய் நல்லா அப்படியே கூல் பிரீஸ்ல படுத்து ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணப்ப மூளை இன்னும் நல்லா வேகமா வேலை செய்யும், பாடியும் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சோ இன்னும் வேகமா நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும். ஹீலிங் ஜர்னியும் எஃபெக்டிவா நடக்கும். ஓகே? சோ அடுத்தது வந்து திஸ் இஸ் டிராகன். தெரியுதா?
டிராகன் அப்படிதான் பறக்கிற மட்டும் பறந்துட்டே இருக்கும், பயங்கரமா பறக்கும். அது போய் ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது ரெக்கையோட அந்த அலைப்பு என்ன சொல்லுவோம், ரெக்கையோட அந்த ஒரு ஸ்பீடு, அந்த ஒரு டயர்ட்னஸ் தீர்ற வரைக்கும் அது ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா அது தன்னுடைய நெக்ஸ்ட் பயணத்தையே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் ஓவர். அடுத்த கார்டு வந்து 10 of Pentacles. 10 of Pentacles அப்படிங்கிறது வந்து நல்லா பாருங்க, அந்த பொண்ணு எவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கா, எவ்வளவு தூரம் அவளோட வாழ்க்கையை ஆர்கனைஸ் பண்ணி பேட்டர்னைஸ் பண்ணிட்டா. அந்த டாக் அவ பக்கத்துல எவ்வளவு கம்ஃபர்டபுளா உட்காந்து வேடிக்கை பாக்குது. அந்த டியர் வந்து என்ன சொல்றது, கியூரியஸா அந்த பொண்ணை பாக்குது. சோ இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது தான், இந்த மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கரண்ட் பிரசன்ட் ஆசை. மனசுக்குள்ள ஓடும்ல, எப்படி எல்லாம் நான் இப்படி எல்லாம் வாழணும்னு நினைக்கிறேன் தெரியுமா அப்படின்னு ஓடும்ல. இது வந்து அந்த பிரசன்ட் ஆசை. பின்னாடி பாருங்க ஒரு பெரிய பேலஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாம் அங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை. அதான் நீங்க வந்து உங்க ட்ரீம்ஸ் தான் நீங்க தொட்டிட்டு இருக்கீங்க. சோ பி செல்ஃப் கமிட்டட். எப்படி சொல்றது, ஆல்வேஸ் பி செல்ஃப் கம்பேஷனேட், பிராக்டிஸ் செல்ஃப் லவ், பிராக்டிஸ் செல்ஃப் கேர், ஆல்வேஸ் ஜர்னி இன் தி பாத் ஆஃப் செல்ஃப் லவ். அதுல பயணிக்க தான் எப்படி சொல்றது, இந்த டின், அந்த அப்சஷன், அது இதெல்லாம் நீங்க மறந்து திஸ் இஸ் ஹூ ஐ அம் அப்படின்னு உங்களுக்கு நீங்க எப்ப செல்ஃப் லவோட இருக்கீங்களோ அப்பதான் செல்ஃப் கமிட்டடா இருப்பீங்க. செல்ஃப் கமிட்டடா இருந்து முன்னேறி நகர ஒவ்வொரு பென்டக்கல் மாதிரி தான் முன்னேறி நகர அந்த வாழ்க்கை பாதை, அந்த பயணம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ட்ரீம்ஸ் எல்லாம் ஒன்னா ரியாலிட்டிக்கு வர லைஃப் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆக ஆரம்பிக்கும் லைஃப். சோ அந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை தான் உங்களுக்கு பிடிக்கும். அதுதான் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கும், எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கும். வேற எதுவுமே எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்காது. ஓகே, இதுக்கான சாம் வந்து ஹார்ஸ் ஷூ. தெரியுதா, ஹார்ஸ் ஷூ குதிரைக்கெல்லாம் லாடம் கட்டுவாங்கல்ல. சோ அப்ப நீங்க வந்து இன்னும் ஓட வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இப்பயே களைப்பா உட்காந்துக்கூடாது, கால் வலிக்குதுன்னு சொல்லிடக்கூடாது. அதனால கடவுளே அந்த கால் வலிக்கு ரிலீஃப் கொடுத்திருக்காரு, அதே சமயத்துல ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கான எய்டையும் கொடுத்திருக்காரு. ஓகேயா, அடுத்தது வந்து உங்க மனசுக்குள்ள மென்டலா உங்களுக்கு தோணுது, அப்பாடி எனக்கு எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும், என் ட்ரீம்ஸ் எல்லாம் ரியாலிட்டிக்கு வந்துடும். எப்படி ட்ரீம்ஸ் எல்லாம் ரியாலிட்டி கொண்டு வரதுன்னு நான் தெரிஞ்சுட்டேன். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்து என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், எப்படி மார்ச் ஃபார்வர்ட் ஆகணும், அதுக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் கேதர் பண்ணணும், எவ்வளவு ஃபினான்ஷியல் பேக்கப் வேணும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன். சோ அப்ப ஒவ்வொரு விஷயமா எதெல்லாம் பிளாசம் ஆகி கம்ப்ளீட்லி ஃபுல்லி பிளாசம். ஓகேயா, சோ அப்போ ஃபுல்லி பிளாசமா இருக்கும்போது இந்த கப்பும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைஞ்சு மேல வரைக்கும் தண்ணி இருக்கு, ஓவர் ஃப்ளோயிங். சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிவைன் மேல எல்லாத்துலயும் ஃபெய்த் இருக்கு. அதே மாதிரி எல்லாமே ரியாலிட்டிக்கு வருங்கிற அந்த நம்பிக்கையில you are overflowing in joy அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்ல. சோ all your dreams are about to come true. you are putting effort. அதுக்கான எஃபர்ட் போடுறீங்க, ரொம்ப அக்கறை செலுத்தி செல்ஃப் கமிட்டடா இருந்து உழைக்கிறீங்க, கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். சோ இது வந்து அதுக்கான சாமு. தெரியுதா, இது வந்து என்னன்னா ஃபெதர்லயே ஆர்டின். ஓகேயா, 2 ஃபெதர், அது வந்து ஆர்டினா சேர்ந்துருக்கு. சோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ளேயே இருக்கிற இன் அண்ட் யாங் இது ரெண்டையுமே நீங்க பேலன்ஸ் பண்ணி உங்களுக்குள்ளேயே ஒன்னஸ்க்கு வந்து அவ்வளவு இன்னர் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒன்னஸ்க்கு வந்து உங்க ட்ரீம்ஸ் ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு அதை நோக்கி பயணிக்கிறீங்க. சோ அதுதான் இந்த ஷாம் காமிக்குது. ஓகேயா, சோ இப்போ டிவைன் ஃபெமினைனுக்கான பிரசன்ட் சிச்சுவேஷன் என்னங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்து டிவைன் மாஸ்குலைனுக்கான பிரசன்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ டிவைன் மாஸ்குலைனுக்கான பிரசன்ட் சிச்சுவேஷன் வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா பயங்கர அக்ரெசிவான ஒரு பர்சன். சேலஞ்சிங்கான விஷயம்லாம் நிறைய எடுத்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த மாற்றங்கள் வந்து நடந்துட்டே இருக்கும் அவங்க லைஃப்ல. ஓகே, they accept change and they also change along with that change. வெரி இன்டெலிஜென்ட், வெரி விஜிலண்ட். விஜிலண்ட்னா என்னன்னா ரொம்ப காஷியஸா இருப்பாங்க, வருமுன் காப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயங்கர இன்டெலிஜென்ஸ். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது இப்படிதான் ஸ்பான் அவுட் ஆகும், இது இப்படிதான் நடக்க போகுது, இது இப்படிதான் போய் முடியும் அப்படிங்கறத யூகிக்கிற தன்மை உள்ளவங்க. ஓகேயா, சோ இவங்களுக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல, பார்க்க முடியுதா, ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல. இது வந்து என்னன்னா, இந்த பேக்கரி அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மெஷின் மாதிரி ஹோமோஜனைசர்னு சொல்லுவாங்க. கிரீம் எல்லாம் வந்து அந்த கேக் மேல ஒரு கிரீம் வைப்பாங்கல்ல, தடவுவாங்கல்ல, அதை வந்து ஹோமோஜனைஸ் பண்றதுக்காக ஒரு மெஷின் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும். சோ அந்த ஆடும்போது என்ன சொல்றது, அந்த கிரீம் வந்து எல்லாமே அப்படி ஃபிளஃபியா மேல அப்படியே வரும், பொங்கி விழுந்த மாதிரி வரும். சோ அந்த மாதிரி மெஷின். சோ திஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் பேக்கரி as well as this can be used for இதுக்கும் கூட காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஃபேஸ் கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சோ மைட் பி திஸ் மேன் இஸ் இன்டு எய்தர் ஏதோ ஒரு விஷயத்துல கிரீம் செய்யற இண்டஸ்ட்ரி, எய்தர் ஹி இஸ் இன்டு பேக்கரி ஆர் எய்தர் ஹி இஸ் இன்டு காஸ்மெட்டிக்ஸ். அடுத்த கார்டு வந்து 3 of Swords. இந்த 3 of Swords அப்படிங்கறத நான் என்ன நினைக்கிறேன்னா, ஈவன் தோ இட்ஸ் லைக் a breakdown, நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னா கூட டிவைன் மாஸ்டரிங் சொல்றேன். இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க இது வரைக்கும் யார் கூட இருந்தீங்களோ அவங்க கூட பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஓகேயா, சோ அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னா கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, God is setting you up. நீங்க ஏதோ ஒன்று கேட்டுட்டீங்க கடவுள் கிட்ட, அதை வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு டிசைட் பண்ணிட்டாரு. ஆனா நீங்க தயாரே ஆக மாட்டீங்க. சோ உங்களை தயாராக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் he is setting you up. So don't be upset, get ready. இதுல இருந்து என்ன லைஃப் லெசன்ஸ் நீங்க கத்துக்கணுங்க. ஆல்வேஸ் கம் அப் வித் a fresh beginning. ஓகே, சோ இதுக்கான சாம் என்ன அப்படின்னு சொன்னா, பறக்கிற குதிரை. இந்த இவங்க குதிரை மாதிரி பறக்கிற குதிரை. சோ டோன்ட் கெட் ஃபெட் அப். கடவுள் வந்து எப்பவுமே நமக்கு விங்ஸ் கொடுத்திருக்காரு. நமக்கு விங்ஸ் இருக்குன்னு நம்ம உணரணும். அதுதான் பாக்கி பேலன்ஸ். ஓகேயா, சோ யூ கேன் ஆல்வேஸ் ஃப்ளை டு யுவர் ஓன் ஹைட்ஸ். வானம்ங்கிறது கூட இல்ல, பிரபஞ்சம் தான் நமக்கு எல்லாம் இல்லை. அதனால அது வரைக்கும் நீங்க தாராளமாக பறக்கலாம். ஓகேயா, சோ இன்னொன்னு அடுத்த கார்டு வந்து டிவைன் மாஸ்குலைனுக்கு. எனக்கு இந்த கார்டு பார்த்ததும் என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, 10 of Cups இல்லையா, கம்ப்ளீட்லி ஆல் விஷ் ஃபுல்ஃபில்ட். மைட் பி நீங்க இந்த பிரேக்கப்ல இருந்து
லைஃப் லெசன்ஸ் எல்லாம் கத்துட்டு நிறைய லைஃப் சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண கத்துட்டு உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் எல்லாம் ஹேண்டில் பண்ண கத்துட்டு when you are maturing and soul level evolve ஆகும்போது might be you will get your twin flame itself. நீங்க ட்ரீம் பர்சன் யார் மனசுல வச்சுட்டீங்களோ அவங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்களா இருக்கும். கடவுள் அவங்களை கொடுக்கறதுக்காக தான் இப்ப இந்த பிரேக்கப்பே கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இன்ட்யூட்டிவா. சோ யூ வில் மேனிஃபெஸ்ட் யுவர் ட்ரீம் பார்ட்னர், யூ வில் லிவ் டுகெதர் வித் தட் பார்ட்னர். உங்களோட இன்னர் சைல்டு, உங்க ட்ரீம் பர்சனோட இன்னர் சைல்டு எல்லாமே வந்து இட் வில் பி ஃப்ரீ ஃப்ளோயிங் லைக் திஸ். அதே மாதிரி ரெண்டு பேரும் யூ அண்ட் யுவர் ட்வின் ஃப்ளேம் ரெண்டு பேரும் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் வில் பி fulfilled. ரியாலிட்டியில அதை வாழ்க்கையா வாழ்வீங்க. உங்களுக்கும் மைட் பி கிட்ஸ் இவ்வளவு ஹாப்பியா இருக்கலாம். யூ வில் பி வெரி கண்டென்ட் இன் யுவர் லைஃப். யூ வில் அச்சீவ் மெனி திங்ஸ், மென்டல், எமோஷனல், ஃபினான்ஷியல், பிசிக்கல், மாரல் அபண்டன்ஸ்னஸோட வாழ்வீங்க ஹாப்பியா. அதுதான் இந்த கார்டு குறிக்குது 10 of cups. சோ அதுக்கு வந்திருக்கிற சாம் தான் வந்து ஃபிளைட். தெரியுதான்னு தெரியல, ஃபிளைட் தெரியுதா? ஓகேயா? சோ அப்ப நீங்க நிறைய டிராவல் பண்ணுவீங்களா இருக்கலாம், டூர்ஸ் அண்ட் டிராவல் ட்ரிப்ஸ் போவீங்களா இருக்கலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்ணுவீங்க. டிராவல் ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம் நீங்க ரெண்டு பேருமே. ஓகேயா? சோ இப்போதைக்கு மேஸ்குலைனும் வந்து என்ன சொல்றது, டிராவல் பண்ணணுங்கிற ட்ரீம் எல்லாம் இருக்கு, ஆனா பண்ண முடியல. ஏன்னா அந்த மைண்ட் செட் இல்ல இப்போதைக்கு. மேஸ்குலைனுக்கு ரொம்ப அப்செட். அதாவது ரொம்ப அந்த பிரேக்கப்ல, அந்த பிரேக்கப் வந்து வேற யாரோட பர்சனால இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. லைஃப்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால கூட பிரேக்கப் இருக்கலாம். ஓகே, அவங்க மனசு உடைஞ்சு போயிடுறது. சோ ஏதோ அவங்க நினைச்ச விஷயம் நடக்காம இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு விஷயத்தை பண்ணிருக்கலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டடா அந்த விஷயம் நடக்காம போயிருக்கலாம். இல்ல அதுக்கு மாறா அவங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதுக்கு உல்டா வைஸா போய் அது அப்படியே ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். அது அவங்களுக்கு பிரேக்கப் தானே. சோ இது எல்லாமே கடவுள் எது கொடுத்துருக்காருன்னா, இஸ் மேக்கிங் தி டிவைன் மேஸ்குலைன் ரெடி. எதுக்குன்னா அவங்க ஆக்சுவலா என்ன கேட்டிருக்காங்களோ அதை கொடுக்கறதுக்காக. இந்த கார்டு எடுக்கும்போது இது ரெண்டு கார்டுமே இப்படி சேர்ந்துதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் இந்த கார்டு மட்டும் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது ரெண்டு கார்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சோ அப்போ டிவைன் மேஸ்குலைன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணணும்னு தெரியல இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கடவுள் கிட்ட கம்ப்ளீட்டா சரண் கொடுத்துடுறாங்க. நீ தான் எனக்கு எதுனாலும் பண்ணணும், நீ சொல்லு நான் என்ன பண்ணணும்னு நான் பண்றேன் அப்படிங்கிற ரேஞ்சு போய் சரண் கொடுத்தாங்க. சோ அதுதான் எனக்கு இந்த கார்டுல இருந்து தெரியுது. சோ சரண் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கடவுள் வந்து அவங்க ஹார்ட் ஸ்பேஸ்க்குள்ள ஒரு ட்ரீம் பர்சன் இருக்காங்கல்ல. சோ ஃபர்ஸ்ட் அவங்கள ரியலைஸ் பண்ண வைக்கிறாரு. உங்க ஹார்ட் ஸ்பேஸ்க்குள்ள இப்படிதான் உங்க டிவைன் ஃபெமினைன் இருக்காங்க, இதுதான் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்குலைன் வந்து ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ண வைக்கிறாரு. ஓகே, மாஸ்குலைன் இன்டர்னலா ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம், இன்டர்னலா ஹார்ட் ஸ்பேஸ்க்குள்ள அந்த ட்ரீம் கேர்ளோடய வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரியாலிட்டியில அந்த பர்சனை பார்க்கும்போது he can identify, recognize இல்லையா? சோ அதுக்கான எப்படி சொல்றது, மென்டல் ரிகர்சல் தான் இதை கடவுள் பண்றாரு அப்படிங்கிறது எனக்கு இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அப்படிதான் இருக்கு மாஸ்குலைனுக்கு அப்படிங்கிறது என்னால உணர முடியுது இந்த கார்டுல இருந்து. இதுக்கான சாம் வந்து ஹார்ட். பாருங்க, கரெக்டா ஹார்ட்டினே வந்திருக்கு, தெரியுதா? இதுதான் இதுக்கான சாம். சோ ஹார்ட் ஸ்பேஸ்க்குள்ள கடவுள் வந்து இவங்க ரெண்டு பேரும் அந்த வாழ்ற வாழ்க்கைக்கு மென்டல் ரிகர்சல் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேயா? அடுத்த கார்டு வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். when the time is correct, அதாவது அந்த டிவைன் டைம், when the divine masculine is actually ready, டிவைன் ஃபெமினைனோட இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல பிசிக்கல் டுகெதர்னஸ்ல வாழ்றதுக்கு ரெடி அப்படின்னு கடவுளுக்கு தெரியும். தட் இஸ் தி டிவைன் டைமிங் இல்லையா? தட் இஸ் தி ஃபார்ச்சூன் டைம். ஓகே, சோ அந்த டைத்துல கண்டிப்பா எங்க இருந்தாலும் டிவைன் ஃபெமினைனை கொண்டு வந்து மாஸ்குலைன் கிட்ட சேர்க்க வேண்டியது பிரபஞ்சத்தோட வேலை. கண்டிப்பா அதை செய்யும் பிரபஞ்சம். ஓகேயா? சோ டிவைன் மாஸ்குலைனுக்கு எந்த கடவுள் மேல நம்பிக்கை இருந்தாலும் சரி, இது வந்து கிராஸ் ஆக்சுவலா, தெரியுதா? இது வந்து கிராஸ் ஆக்சுவலா. இது நான் எப்படி பாக்குறேன்னா, டிவைன் சுப்ரீமோட ஒரு ரெப்ரஸன்டேஷனா தான் பாக்குறேன். சோ டோன்ட் அந்த ரிலீஜியஸா நான் பாக்கல. இட்ஸ் நாட் அபவுட் கிறிஸ்டியானிட்டி or it's not about any religion. Divine Supreme ஓட representation. So Divine Supreme is giving you a promise. When the Divine Masculine is ready, he will definitely என்ன சொல்றது, அந்த ஃபெமினைன் வந்து அவங்க லைஃப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஓகே, இப்ப டிவைன் மாஸ்குலைனோட பிரசன்ட் சிச்சுவேஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து டிவைன் ஃபெமினைனோட பிளாக்கேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டப்போ வந்த கார்டு தான் சன் கார்டு. இது வந்து சன் கார்டு ஃப்ரண்ட் சைடே தான். ஏன்னா பேக் சைடு வந்து இருட்டா இருக்கு, சன்னே இல்ல. ஓகேயா? இதுல வந்து சன் நல்ல பிரைட்டா இருக்கு. ஆனா இதுல சன் எவ்வளவுதான் பிரைட்டா இருந்தாலும் இந்த பொண்ணு பாருங்க, ஷி சோ மச் இன்வால்வ்ட் வித் இந்த இயற்கை எழிலு, இந்த ஹார்ஸ். அந்த ஹார்ஸ் வந்து அவ்வளவு அன்பா அரவணைப்பா, நல்லா பாருங்க, அவ்வளவு அன்பா அரவணைப்பா அந்த குழந்தை வந்து பாத்துட்டு அந்த ஹார்ஸை கொஞ்சிட்டு தடவி கொடுத்துட்டு இருக்கா. சோ இப்போதைக்கு அவ கான்சென்ட்ரேஷன் எல்லாமே எப்படி சொல்றது, அந்த டேக்கிங் கேர் ஆஃப் தட் ஹார்ஸ் அதுலதான் இருக்கு. ஷீஸ் பேக் ஆஃப் தி ஹார்ஸ் தானே தவிர சன் இருக்கு, சன் பிரைட்டா இருக்கு. அந்த சன் பிரைட்டா இருக்கனாலதான் இவ்வளவு தூரம் அந்த சன்ஃபிளவர் எல்லாம் நல்ல பிளாசம் ஆயிருக்கு, நல்லா சிரிச்சிட்டு இருக்கு. இந்த இயற்கை சூழலே இவ்வளவு அழகா இருக்குங்கிறத அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணணும். அந்த சன் மாதிரி தான் நமக்குள்ளேயும் ஒரு சன் இருக்கு, அதுதான் என்லைட்மெண்ட்ங்கிறத ரியலைஸ் பண்ணினாதான் she can march forward இல்லையா towards her destiny. ஜர்னி ஆஃப் செல்ஃப் மாஸ்டரி தான் இந்த ஜர்னியே. சோ இன்னும் அதை ரியலைஸ் பண்ணல, இருக்கு ஆனா ரியலைஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் பிளாக். சோ when she realizes she'll march forward. மாஸ்குலைனுக்கு வந்து பிளாக் என்ன அப்படின்னு கார்டு எடுத்தப்ப 9 of wands. 9 of wands அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய பேர் கூட க்ளோஸா இருப்பாங்க. இட் நாட் ஹேவ் டு பி எனி ரிலேஷன்ஷிப். இப்ப அம்மா பையனா இருக்கலாம், ஒரு காதலியோ அப்படிதான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அம்மா பையனா இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், காலேஜ்ல படிச்ச கொலீக்ஸா இருக்கலாம், ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற கொலீக்ஸா இருக்கலாம். இவங்க நம்பிக்கை வச்சு ரொம்ப க்ளோஸா மூவ் ஆயிருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து இவங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஏதோ ஒரு விஷயத்துல போய் பேசிக்கலாம், பிட்ரே பண்ணிருக்கலாம். அதனால இவங்க ரொம்ப அடியாளம் வரைக்கும் போய் ஹர்ட் பண்ணிருக்கோம். ஆனா இவங்க வெளியே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ ரியாலிட்டியில யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ணணும், அவங்க கூட லைஃப் மொத்தத்தையும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது, அவங்க ட்ரீம் பர்சனை செலக்ட் பண்ணணும்னா கூட அந்த ட்ரீம் பர்சன் இல்லாம வேற பர்சனா வந்துட்டா நான் என்ன பண்றது? இந்த இதுக்கு முந்தின இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ், அதனால உண்டான வூண்டிங்ஸ், அதை இன்னும் அவங்க ஹீல் பண்ணாம அந்த பேக்கேஜுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிற இது வந்து தான் பிளாக்கேஜ் அவங்களுக்கு. அது அந்த அந்த வூண்ட்ஸ் ஃபுல்லா, இந்த ஒவ்வொரு வூண்டு அதை ஃபுல்லா அவங்க ஹீல் பண்ணாதான் இவ்வளவு வூண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க எப்படி நிம்மதியா வாழ முடியும்? இந்த வூண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஹீல் பண்ணா மட்டும்தான் என்ன சொல்றது, he can march forward in
லவ் ஜர்னி ஒரு இன்டிமசி ஜர்னி. ஓகேயா? ஏன்னா எந்த பொண்ணு கூட பழகினாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பழகினதுக்கு அப்புறம் இவன் நம்மள விட்டுட்டு போயிடுவாளோ, இவ்வளவு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரி நம்மள ஹர்ட் பண்ணிடுவாளோ, இவன் உண்மைதான் பேசுறாளா இல்ல இப்ப சுச்சுவேஷனுக்காக பேசுறாளா, இந்த யோசனை வந்து ஆணுக்கு இருந்துட்டே தான் இருக்கும். இது மாறாது. ஒன்லி when he heals all these things he can march forward with the open mind. ஓகே, அந்த ஹீலிங் ஜர்னி நடக்கும்போது தான் அந்த செல்ஃப் லவ் பிறந்தாதான் ஹீலிங் ஜர்னி நடக்கும். அந்த செல்ஃப் லவ்னு ஒன்று இருந்தா தான் அவங்களே அவங்களுக்கு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்ல செல்ஃப் கிரிட்டிக்கா இருந்து செல்ஃப் கில்ட்டியா ஃபீல் பண்ணாம செல்ஃப் கரெக்ஷன் மோடுக்கு போ தெரியும். அவங்களுக்கு செல்ஃப் கரெக்ஷன் மோடுக்கு போ தெரிஞ்சாதான், ஏன்னா செல்ஃப் கம்பேஷனேட்டா ட்ரீட் பண்ணும்போது தான் செல்ஃப் கரெக்ஷன் மோடுக்கு போகும். சோ அப்போ அடுத்தவங்களையும் வந்து இந்த சுச்சுவேஷன்ல தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்க சூழ்நிலை கைதியா தான் இருந்திருக்காங்க, அவங்கள சொல்லி ஒன்றும் தப்பு இல்ல அப்படின்னு அவங்க சூழலை புரிஞ்சுட்டு தப்பு பண்ணவங்க கம்பேஷனேட்டோட மன்னிக்கிற அந்த ஒரு இவல்யூஷன் உங்களுக்குள்ள நடக்கும். அந்த மெச்சூரிட்டி வரும். மன்னிக்க முடிஞ்சதுனால நீங்க மார்ச் ஃபார்வர்ட் ஆக முடியும் உங்க லைஃப்ல. ஓகே, இது வந்து டிவைன் ஃபெமினைனுக்கான ஸ்பிரிட் கைடோட அட்வைஸ். ஓகேயா? ஐ வில் பி பிரசன்ட் இன் எவ்ரி மொமெண்ட். உங்க ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ மார்ச் ஃபார்வர்ட் ஆகிற ஜேர்னில, உன்னோட லைஃப் ஜேர்னில இல்ல ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க கூட இருந்துட்டே தான் இருப்பேன், உனக்கு நான் துணைக்கு இருக்கேன் அப்படிங்கறத அவங்க கொடுக்குறாங்க. ஸ்பிரிட் கைடோட மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து டிவைன் மாஸ்குலைனுக்கு ஸ்பிரிட் கைட்ஸோட மெசேஜஸ். ஓகே, எவ்ரிதிங் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் தி பெஸ்ட். சோ இப்படி ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்படி எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சு போச்சு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நான் எதை தொட்டாலும் அதுல ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவா நடக்குது, இப்படி எல்லாம் நினைக்காம சோ என்ன சொல்றது, இந்த சூழ்நிலையும் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் யுவர் ஹையஸ்ட் குட் அப்படின்னு அப்படிங்கிறது தான் ஸ்பிரிட் கைடோட மெசேஜ். ஓகே கைஸ், இதுதான் அட் பிரசன்ட் இந்த வீக்குக்கான டிவைன் ஃபெமினைன் அண்ட் டிவைன் மாஸ்குலைனுக்கான எனர்ஜி பிளாக்கேஜ் எப்படி கிளியரன்ஸ் பண்ணலாம்ங்கிறது ஸ்பிரிட் கைட்ஸோட ஆரக்கல் மெசேஜஸ். சோ இனி நெக்ஸ்ட் வெட்னஸ்டே நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கோட எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். அன்டில் தென் பை.